அனைவருக்கும் வணக்கம். லக்னம் முதல் 12 பாவங்களில் சந்திரன் அமரும் பொழுது ஜாதகர்களுக்கு எப்படி பலன் செய்வார், அதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவுபடுத்த போறோம். சந்திரனை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 முக்கிய காரகங்களை வலியுறுத்துறோம். என்ன காரகங்கள் சந்திரன் இருக்குன்னா, மனோ காரகராகவும் தாய் காரகராகவும் சந்திரன் பார்க்கப்படுகிறார். ஒரு ஜாதகத்துல சந்திரன் கெட்டு இருந்தா ஜாதகருக்கு மனநலமையில பாதிப்பு இருக்கும். கண்டிப்பா முடிவுகள் எடுப்பதுல குழப்பம் இருக்கும். குறிப்பா சந்திரன் ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காருன்னா மனநிலைமையே சில சமயங்கள்ல குழம்பி போயிடும். என்ன செய்யறோம், எங்க இருக்கிறோம்னு தெரியாத நிலைகள்லாம் ஏற்பட்டுரும் அப்படின்னு நிறைய ஜாதகங்களை பார்க்கிறோம். அதுபோல் சந்திரன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தாய் இருந்தாலும் தாயினுடைய முழு ஆதரவு கிடைக்கிறது இல்லை. அதுபோல தாயினுடைய பாசங்கள்ல ஏக்கம் இருக்கிறது. அதே சந்திரன் நல்லா இருந்துட்டாருன்னா ஜாதகர்களுக்கு தாய் மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. பெண்கள் குறிப்பா சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. துணைவராகட்டும் தாயாகட்டும் மிகப்பெரிய சப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்ப சந்திரன் நல்லா இருந்தா. அதுபோல் சந்திரன் உறுதியா இருந்துட்டான்னா எந்த சூழ்நிலை போனாலும் ஜாதகருடைய மனதை கலைக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னாலும் சில ஜாதகருடைய மனநிலைமையை உடனே குழப்பிடலாம். உடனடியாக அவரை நம்மிடம் வசியப்படுத்திவிடலாம். ஆனால் சந்திரன் வலுவற்றவரை ஒருபொழுதுமே வசியப்படுத்துவது என்பது ஆகாது. சந்திரன் வலுத்தவரை நீங்கள் உங்களால் ஒருபொழுதுமே வசியப்படுத்த முடியாது. அவருடைய மனம் உறுதியான மனம். எங்க போனாலும் எந்த சூழ்நிலையில் விட்டாலும் அவருடைய கோல் என்னவோ, அவருடைய குறிக்கோள் என்னவோ அதை அடைவதற்காக பயணப்பட்டு கொண்டே இருப்பார். அந்த ஒரு தற்சமயம் கூட ஸ்லீப் இருக்குமே தவிர தசாபுத்தி அந்தரங்கள்ல நான் அவர் எங்கு போகணுமோ என்ன நினைச்சாரோ அதை நோக்கி தான் பயணப்பட்டு இருப்பார். அது போலதான் சந்திரன் வலுத்தவருக்கு மனம் மிகவும் உறுதியா இருக்கும். உடலை விட மனம் ஒருவருக்கு உறுதி ரொம்ப முக்கியம். அப்பதான் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் ஜாதகரால சமாளிக்க முடியும். அப்படி மனோகாரகத்தையும் தாய் காரகத்தையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய சந்திரன் என்னெல்லாம் பண்றார். சந்திரனால ஒரு ஜாதகருக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னா, சந்திரன் வலு பொருந்தியவர் ஒருபொழுதுமே உணவின்றி தவிப்பதில்லை. நீர்களுக்கு முக்கிய காரகம் சந்திரன் தான். கெமிக்கலுக்கு முக்கிய காரகம் சந்திர பகவான் தான். கடல்களில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் கடல் சார்ந்த அமைவுகளுக்கு சந்திர பகவான் தான் முக்கியமா இருக்கிறார். அதுபோல விவசாயத்திற்கு சந்திர பகவான் ரொம்ப முக்கியம். சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து சந்திரமங்கல யோகம் இல்லைன்னா விவசாயம் முடியாது. நம்ம என்னதான் போர்க்கோடி தூக்குனா கூட விவசாயத்தை காப்போம், ஜஸ்டிஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர்னு சில இடங்கள்ல மீத்தேன்கள் எடுக்கும் போதெல்லாம் சொன்னாலும் கூட ஒருவருடைய ஜாதகத்துல சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன்ல சந்திரன் நல்லா இருக்கிறாரோ அவர் சிறந்த விவசாயியா இருப்பார். வறண்ட பூமியை கொடுத்தாலும் அந்த பூமியை பொன் விளையும் பூமி போல பசுமையாக மாற்றி காட்டக்கூடிய திறமை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுபோல் சந்திரன் தான் வாட்டர் ரிலேட்டடான அதீத பிசினஸ், நீர்கள் சம்பந்தமான பழங்கள் சம்பந்தமான வெஜிடபிள் ஷாப்பா இருக்கட்டும், கிராசரியில எவ்வளவு லாபம் இருக்கோ அதை விட அதிகமா வெஜிடபிள் ஷாப்ல இருக்கும். கிராசரி ஸ்டாப்பை விட வெஜிடபிள், ஏன்னா அன்றாட தேவைக்கு கண்டிப்பா இருக்கணும். அப்படி வெஜிடபிள், நீர் சார்ந்த பழங்கள் சார்ந்த அத்தனை தொழிலுக்குமே சந்திரன் தான் காரகமாக அமைந்து விடுகிறார். அப்ப சந்திரன் ஒரு ஜாதகத்திற்கு நல்லா இருந்துடுறார், நல்லா இருந்து ஒரு 10 வருட தசையை நடத்திடுறாருன்னா உங்களை சந்திரனின் காரகத்தின் மூலியமாக வெற்றி கொடுக்கிறார். அந்த காரகங்கள்ல தான் சொன்னோம். நீர் சார்ந்த, கெமிக்கல் சார்ந்த, வெஜிடபிள் சார்ந்த, பழங்கள் சார்ந்த, உணவு பொருட்கள் சார்ந்த, விவசாயங்கள் சார்ந்த, கடல் வழி மார்க்கங்கள் சார்ந்த அமைவுகளிலே லாபம் கொடுக்கக்கூடிய சந்திரனான இப்படிப்பட்ட இத்தனை காரகங்களை வைத்திருக்கக்கூடிய சந்திரன் ரொம்ப முக்கியமான அமைவுகள்ல மனத்தையும் தாயையும் கொண்டிருக்கிறார். இத்தனை காரகங்களுமே ஒரு ஜாதகத்துக்குள்ள ஃபேவரா இருந்துட்டா எப்படி இருக்கும்? அவர் வாழ்க்கையிலே மிகப்பெரிய நபர். மனம் உறுதியா இருந்துட்டாருன்னா என் நிலையிலுமே அவரை டாமினேட்டே பண்ண முடியாது. அதற்கு இன்னும் ஒரு சிறந்த உதாரணமா நம்ம பக்கத்துல இருக்கிறதே மூன் தான். மற்ற கிரகங்கள் கூட ரொம்ப டிஸ்டன்ஸ் கூட. மூன் தான் எர்த்துக்கு, பூமிக்கு பக்கத்தில் அருகே நிலா இருக்கிறது. அப்போ இந்த நிலவானது ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசையாக எப்படி மாறி மாறி வருகிறதோ அதை பொறுத்து கடல் சீற்றங்களை நீங்க பார்க்க முடியும். அப்போ பூமியில் உள்ள அத்தனை நீர் மூலக்கூறுகளையும் நிலவு கண்ட்ரோல் பண்ணுது. குறிப்பா நீங்க ரிசர்ச் பண்ணலாம். மனிதனுடைய உடல்ல கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜா ஒரு 70% வாட்டர் கண்டாமினேட் இருக்கு. அப்போ மனிதனையும் நிலவு கண்ட்ரோல் பண்ணுது. எப்படின்னா மனதின் மூலியமாக. அதனாலதான் எந்த ஜாதகத்திலும் சந்திரன் பாதிக்கக்கூடாது. பாதிக்கப்பட்டவங்களை பாத்தீங்கன்னா மனநல சரியில்லாதவரா இருப்பார். எல்லா தசையிலும் நல்லா இருந்திருப்பார். திடீர்னு மனநலம பாதிப்பு அடைஞ்சிருக்கும். பார்த்தா சந்திரனோட இருள் கிரகங்கள் தொடர்பு கொண்டு தசாபுத்தி நடக்கும். அதனால தான் அவர்களுக்கு மனநிலைமை எல்லாம் பாதிக்குது. ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான இத்தனை குணங்கள் சந்திரன். அதே போல தன்மை, மென்மை, சேவை, இதுவும் சந்திரன்ட்ட உண்டு. சேவையும் உண்டு, சேவை மனப்பான்மையும் உண்டு, தன்மை மனப்பான்மையும் சந்திரனுக்கு உண்டு, மென்மை உண்டு. சாஃப்ட், ஹார்ட் அல்ல, நெருப்புக்கு நீ எதிர் இந்த சந்திர பகவான் உண்டு. அப்போ லக்னத்துல சந்திரன் இருக்கிற ஒரு ஜாதகர் எப்படி இருப்பார்? ரொம்ப மென்மையான டைப், ரொம்ப சாந்தமான மனிதன், எல்லோருக்கும் தான தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர், இருக்கும் பொழுது என்ன கேட்டாலும் மற்றவங்களுக்கு கொடுத்துடக்கூடிய ஒரு கேரக்டரா ஜாதகரை வழிவகை செய்கிறது. லக்னத்தில் சந்திரன் இருப்பவர்களை சாஃப்ட் கேரக்டரா கொடுக்குது. உணவு போன்ற உணவுத்துறைகள் சார்ந்த விஷயங்கள்ல
அதிக லாபங்களை கொடுக்கிறது. 2ஆம் இடத்துல சந்திரன் ஜாதகருடைய வார்த்தையே மென்மையா இருக்கும். ஒருத்தரை ரொம்ப மெல்லிய வனம், ஒருத்தர் சண்டைக்கு போறார், ஒருத்தர் கொலை போட்டு கூட போறார், ரொம்ப ஆக்ரோஷ கோபம். அப்ப அந்த சந்திரன் 2ல இருக்கிறவர் பேசுறாருன்னா அவர் உடனே வீரியத்தை கொடுப்பார். ஏன் சொல்றோம்? செவ்வாயை தன்மைப்படுத்துவது சந்திரன் தான். செவ்வாயை தன்மைப்படுத்துவது சந்திரன் தான். அப்ப சந்திரன் 2ல் இருப்பவர் ரொம்ப ரொம்ப மென்மையா பேசுவார், மற்றவர்களிடம் இலகுவாக பேசுவார், நல்ல உணவுகளை ருசித்து உண்ணக்கூடியவராக இருப்பார். குடும்பமானது எப்பொழுதுமே மகிழ்ச்சி பொங்கிய நிலையில இருக்கும். அந்த சந்திரன் இருள் பொருந்தி இருந்தார்னா நேர் எதிராக ஆப்போசிட்டா எடுத்துக்கணும். இருள் நிலையில இருக்கு. அமாவாசை வேண்டாம், அமாவாசையை பற்றி நாம் பேசவில்லை. சந்திரனோடு ராகு கேதுகளோ சனி மகானோ தொடர்பு கொள்ளும் பொழுது அதுல சற்று மாறுபாடுகள் இருக்கு. மற்றபடி 2ல் சந்திரன் நல்ல மகிழ்ச்சியான குடும்பம், வற்றாத தனம் படைத்த குடும்பமாக அமைந்து விடுகிறது. ஜாதகரே தன்மையாக பேசக்கூடிய நிலையில் இருக்கிறார். குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாக, குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அறிவு படைத்தவராக ஜாதகர் இருக்கிறார். 3ஆம் இடத்துல சந்திரன், முயற்சி பாவத்துல சந்திரன், திட்டமிட்டு செயல்களை செய்யக்கூடியவர், வியூகம் வகுத்து செயல்களை செய்யக்கூடியவர். சகோதரி இருப்பார், சகோதரர் இருக்க மாட்டார், சகோதரிகள் தான் இருப்பாங்க. சந்திரன் அங்க வேற ஆண் கிரகங்களான குரு, சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் வலுத்து தொடர்பு கொள்ளுதுன்னா சற்று பலன் மாறுபடும். இருந்தாலும் கூட அங்கு 3ல் சந்திரன் இருப்பது பெண் வாரிசுகளை, அதாவது சகோதரிகளை கொடுக்கிறது. தன்னம்பிக்கை கொண்டவர், எப்படி செய்யணும்னு ஒரு ப்ரிகாஷன், பிஃபோராவே ஒரு ப்ரிடிக்ஷன், இப்படி பண்ணா நல்லா இருக்குன்னு ஒரு மனப்பான்மையை கொடுத்துருது. அட்வென்ச்சர்லாம் ரொம்ப பண்ண மாட்டார், யோசிச்சுதான் செய்யக்கூடிய நபராக இருப்பார் அப்படின்றத சொல்றார். அப்பப்போ முடிவுகளை மாற்றிக்கொள்வார். 4லே சந்திரன் திக்பலம் பெறுகிறார். கண்டிப்பாக வாகனம் உண்டு, கண்டிப்பாக வீடு உண்டு, வசதி வாய்ப்புகள் உண்டு, நல்ல கல்வி உண்டு, நல்ல தாய் உண்டு. தாய் பாவம் ஆதிபத்திய கிரகம் வேற ஏதாவது இருந்து மாறுபட்டாலும் புது தாய் வந்துருவாங்க. வந்து ஜாதகருக்கு பெண்களால் ஆதாயத்தை கொடுத்துருது, வித்தைகள் கொடுக்கிறது, நல்ல வாகனம், நல்ல வசதி, நல்ல வீடு கொடுக்குது. வாகனம் உறுதியா உண்டு, நல்ல வீடும் உண்டு. நீர்நிலைகள் சம்பந்தப்பட்டு பக்கத்துல ஏதோ ஒரு வகையில வாட்டர் சப்ளை ஸ்டேஷனாவது இருக்கும், ஜாதகருடைய வீட்டினுடைய பக்கத்துல இருக்கிறத உறுதிப்படுத்துறது. வித்தைகள் கற்றுக்கொள்வார். நீர் சம்பந்தமான, நீர் தொடர்புடைய, கெமிக்கல் தொடர்புடைய, ஏதேனும் ஒரு வகையில சந்திர தொடர்புள்ள வித்தைகளை ஜாதகர் கற்றுக்கொள்வார். 5ல் சந்திரன் மென்மையான மனம் படைத்தவர், எளிதில் பிறருடைய அன்புக்கு வசியப்படக்கூடியவர், காதல் வயப்படக்கூடியவர், அதுபோல ரொம்ப எமோஷனல் பர்சன், அழக்கூடியவர், உடனடியே உணர்ச்சியை வெளிப்படுத்துவார், தன்னால் கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடியது, மனோகாரகராக சொல்லப்பட்டு இருக்கிறார். அதனால ஜாதகருக்கு 5ல் சந்திரன் இருப்பவர் ரொம்ப எமோஷனல் டைப், உடனடியாக அழுவார்கள், வாய்விட்டு அழக்கூடியவர்கள், மனதில் எதையும் வைத்துக் கொள்ளாமல் இலகிய மனதோடு இருக்கக்கூடியவர்கள். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவான குழந்தைகள். சந்திரன் 5ல் இருக்கும்போது பெண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கிறார். அதுபோல் 5ல் சந்திரன் இருக்க எளிதில் மனதை பிறரிடம் வசியப்படுத்தி கொடுத்து விடக்கூடிய சூழல் உண்டு. என்டர்டைன்மெண்ட் பிரியர், சினிமா போன்ற காவியங்களுக்கு அதிக ஈடுபாடுகள் கொடுக்கும், கற்பனைகள் அதிகமாக வரும். 6லே சந்திரன் ருணரோக சத்துருஸ்தானம், எதிரிநோய், கடன், வம்பு, ஊழிய பாவத்துல சந்திரன். சந்திரன் துறைகள்ல வேலை, எதிரிகள் பார்த்தா பெண்கள்கிட்ட கவனமா இருக்கணும் 6ல சந்திரன் இருப்பவர்கள். அதுபோல பெண்கள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கவனம். உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நீர் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கிறது. யோகமா செயல்படும் பொழுது என்ன பண்ணுதுன்னா நல்ல வேலை கொடுக்குது. 6ஆம் இடத்தினுடைய யோகமான நல்ல வேலை. சந்திரனுடைய துறைகளான நீர், கெமிக்கல், பழங்கள், வெஜிடபிள், ஸ்டாப்ஸ், இது போன்ற சேவை தொடர்பான வேலைகள்ல மிகப்பெரிய வெற்றி கிடைக்குது. 7ல் சந்திரன் ரொம்ப எமோஷனல் டைப்பான ஒரு துணைவர், ஜாதகரை மிகவும் அன்போடு பார்த்து கொள்ளக்கூடியவர், அன்போடு இருக்கக்கூடியவர். அதுபோல் சந்திரன் 7ல் இருப்பவர்களுக்கு அமையக்கூடிய கணவர்களே ரொம்ப மென்மையான குணம் படைத்தவர், ரொம்ப அன்பு மிகுந்தவர், பாசம் மிகுந்தவராக இருப்பார். பங்கு பரிவர்த்தனை கூட்டாளிகளும் அவ்வாறே அமைவார்கள். ஒப்பந்தத்தின் அடிப்படையில தொழில் செய்யும் பொழுது ஆதாயங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்தி சொல்றோம் சந்திரனுடைய வலுவை பொறுத்து. 8ல் சந்திரன் மனோகாரகர் மறைகிறார். புது தாய் இருந்தாலும் கூட ஏதேனும் சில காரக முரண்பாடு இருக்கும், அல்லது வேறொரு தாயோடு தொடர்பு, அதாவது வேறொரு பெண் தாயாக இருக்கக்கூடிய சூழலெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு தூரதேசங்கள் செல்லும் பொழுது சுபீட்சமான செல்வ வாழ்க்கை இருக்கும். பூர்வீகத்தில் இருக்கும்போது முற்பகுதி வாழ்க்கையில செல்வங்கள் சார்ந்த சில தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 9ல் சந்திரன், அதுபோல் 8ல் சந்திரன் இருப்பவர்களுக்கு சில முடிவுகள் எடுப்பதுல குழப்பம் இருக்கும். 9ல சந்திரன் ரொம்ப மகிழ்ச்சியான தந்தை, சென்சிட்டிவான தந்தை, சாஃப்டான தந்தை, இலகிய மனம் படைத்தவர், தான தர்மம் செய்பவர், வெளிநாடு தூரதேச பிரயாணம் பண்ணக்கூடியவர், அடிக்கடி பயணம் பண்ணக்கூடிய ஜாதகராக நீங்களே இருப்பீர்கள், தான தர்மம் செய்யக்கூடிய நபராக இருப்பீர்கள், நன்கொடை செய்வீர்கள், இறைபணி செய்வீர்கள். 10ல் சந்திரன் ஜீவனஸ்தானத்துல சந்திரன் இருக்கும்போது சந்திரனுடைய தொழில்கள் அமையும். நீங்க கெமிக்கல் ஓரியன்டா, கடல் சார்ந்த கடல் ஓரியன்டா, அல்லது நீர் சார்ந்த நீர் ஓரியன்டா, வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், உணவுப் பொருட்கள் சார்ந்த தொழில்கள்ல நீங்கள் இருப்பீர்கள்.
அதுபோல சந்திரனே நூல் போன்ற அமைகளுக்கு ஆதாயம் கொடுக்கிறார். வெண்மை பொருட்களிலும் சில வெண்மை பொருட்களுக்கு சந்திரன் ஆதாயம், அதை சார்ந்துதான் அவங்களுடைய தொழில் அமையும். 11ஆம் இடத்துல சந்திரன், லாபஸ்தானத்துல சந்திரன் இருக்கும் பொழுது பெண்களால் ஆதாயம், பெண்களால் லாபம், பெண்கள் சார்ந்த விஷயங்கள் அதீத வெற்றி. உணவுப் பொருட்கள் மற்றும் நீர் சார்ந்த பொருட்களின் மூலியமாக அதிக ஆதாயம் கிடைக்கும். ஜாதகருக்கு நல்ல ஒரு வலுவான மனநிலைமை இருக்கும். 12இல் சந்திரன், விரயத்துல சந்திரன் இருக்கிறார், என்ன பண்ணி கொடுக்குது? ஜாதகருக்கு தாயோட கருத்து வேறுபாடு அல்லது தாயிலிருந்து விலகி இருக்கக்கூடிய சூழல் கிடைத்தது. மனதுல ஒரு முடிவை உறுதியாக எடுக்க முடியல, அப்பப்போ உறுதியான மனநிலைமை மாத்திக்கிட்டே இருக்கு. திடீர்னு கோயிலுக்கு போறது, திடீர்னு கோயிலுக்கு போறதை ஸ்டாப் பண்றது, ஆன்மீகம் பேசுவது, நாத்திகம் பேசுவது, இது போன்ற உங்களுடைய விரயம் அமாவாசை பௌர்ணமி போல் அவ்வப்போது மாறி மாறி வரும். வெளிநாடு தூரதேச பிரயாண பயணங்கள் இருக்கும், வெளிநாடு பயணங்கள் ஆதாயம் கொடுக்கும், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். 12இல் சந்திரன் இருப்பவர் வெளிநாடு தூரதேச பிரயாணத்தில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு அன்பு கிடைக்கும், நல்ல ஒரு பெண்களால் மரியாதை கிடைக்கும். உள்ளூர்ல பூர்வீக அமைவுகள் இருக்கும்பொழுது பெண்கள் தாயினால் ஆதாயம் குறைவு, வெளியில இருக்கும்பொழுது ஆதாயம் அதிகப்படுத்தி கொடுக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். பசி பஞ்சம் இல்லாத ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வெளி தூரங்கள்ல ஏற்படுத்தி கொடுக்கிறார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். இந்த பதிவுல நம்ம பொதுவான வீடியோ பதிவுகளை பார்த்திருக்கோம், பொதுவான பலன்களை. மேலும் உங்களுடைய ஜாதகங்கள கிரக இணைவு, தொடர்பு, யோகரா, அவயோகரா, ஆதிபத்திய காரகங்களின் அடிப்படையில சற்று பலன்கள் மாறுபடுன்றத உறுதிப்படுத்துறோம். இது ஒரு பொதுவான ஒரு பலன். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.